அன்பார்ந்த இந்த நிகழ்வை தலைமை தம்பி நிக்கிறவனா போய் உட்காருங்க பிளீஸ். நிக்கிறவனா நம்முடைய கதிர் நிலவன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சாலை அணிவிக்கிறார். இந்நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் ஆவடி மாநகர செயலாளர் அன்பு சகோதரர் ராமதாஸ் அவர்களை, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஆவடி ஆதவன், அருண் கௌதம், தளபதி சுந்தர், நீலமேகம் ஆகிய தோழர்களே, மற்றும் கௌதம் கோபு, வெளிச்சம் பிரவீன், காத்தவராயன், முல்லை சந்தீப், சித்திக்களி, அயனம் முத்துக்குமார், திருவேற்காடு மணிமாறன், ஆசீர்வாதம், ரோசி வேலாயுதம், பட்டாபிராம் வேளாங்கண்ணி ஆகிய தோழர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற வழக்குரைஞர் நெடுஞ்செழியன் அவர்களே, துவக்க உரையாற்றிய நிகழ்வை சிறப்பித்திருக்கிற அண்ணன் கிமு திராவிடமணி அவர்களே, இந்நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற வெங்கல் கோடியிலன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்தி உரையாற்றி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆவடி சா மு நாசர் அவர்களே, 6 மணிக்கே வந்து இவ்வளவு நேரம் நம்மோடு காத்திருக்கிற நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பூவிருந்தவல்லி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் ஆ கிருஷ்ணசாமி அவர்களே, ஆவடி மாநகர மேயர் திரு உதயகுமார் அவர்களே, தொழிலதிபர் ஆர் சதீஷ் அவர்களே, ராக்கி திரையரங்க உரிமையாளர் திரு ஹரி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது அரசியல் குழு மாநில செயலாளர் அண்ணன் நீலவானத்து நிலவன் அவர்களே, வழக்குரைஞர் கதிர் நிலவன் அவர்களே, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களே, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் சங்க தமிழன் அவர்களே, மற்றும் திரைப்பட கலை இயக்குனர் அம்பேத்கரிய சிந்தனையாளர் அன்பு இளவல் வெங்கல் கதிர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநகர துணை செயலாளர் தலித் பிரபா அவர்களே, மற்றும் தம்பி இரா செல்வம், அன்னம் முகிலன், ஜெய்பீம் மோசஸ், சேக்காடு ராஜேஷ், சென்னி சேகர், வயலை பாஸ்கர், மேலப்பாக்கம் பிரபு, வழக்குரைஞர் ஐசக் ராஜேஷ், ராஜபாண்டி, முல்லை வினோத், புரட்சி மோகன், மதிவாணன், முல்லை சந்தீப், அன்னனூர் ஆனந்தன், மோத்தி, லலிதா, ஆவடி அருள், தயா, ராஜாராம், வெங்கட், காத்தவராயன், இளம்பருதி, சேக்காடு ரமேஷ், கலை நிலவன், ஆட்டோ செல்வகுமரன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொள்கை பாடல்கள் வெளியீட்டு விழா நிகழ்வை கட்சியின் தலைமையகத்திலேயே நடத்தலாம். இதற்காக நீங்கள் சிரமப்பட வேண்டாம்.
முன்னணி தோழர்கள் சிலர் வருகை தந்தால் போதும், அவர்களை கொண்டு ஒரு எளிய நிகழ்வாக இதை அம்பேத்கர் திடலிலேயே நடத்துவோம் என்று என்னை வந்து ராம்தாஸ் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் அணுகிய போது நான் வேண்டுகோள் விடுத்தேன். ஆனால் அதற்கு அவர்கள் உடன்படாமல் ஆவடிக்குத்தான் வர வேண்டும், நாங்கள் இதை ஒரு அரங்க நிகழ்வாக ஒருங்கிணைக்கிறோம், மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர் என்று கட்டாயப்படுத்தி என்னிடம் இசைவு பெற்றார்கள். நான் பல்வேறு பணிச்சுமைகளுக்கிடையில் எங்கே ஆவடி வந்து போவது என்று தயங்கிய நிலையில் நீண்ட காலம் ஆகிவிட்டது, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும், நாங்கள் மிகுந்த சிரமத்திற்கு இடையிலே இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறோம் என்று வலியுறுத்தி சொன்னார்கள். இங்கே வந்த பிறகு நான் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி எத்தகையது என்பதை உணர்ந்தேன், மகிழ்ந்தேன், பாராட்டுகிறேன். அண்ணன் நாசர் அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய கிருஷ்ணசாமி போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் இதில் பங்கேற்று சிறப்பித்திருப்பது நமக்கு பெருமை அளிப்பதாக அமைந்துள்ளது. அந்த வகையிலே அண்ணன் அவர்களுக்கும் நண்பர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் மேயர் உதயகுமார் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இது ஒரு எளிய விழா, இசை வெளியீட்டு விழா, வந்தோம் போனோம் என்று இல்லாமல் நம்மோடு இவ்வளவு நேரம் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இயக்கத்திற்கென்று கொள்கை பாடல்கள் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான பாடல்கள் உள்ளன. ஏறத்தாழ 500 பாடல்கள் ஏற்கனவே நம்முடைய கட்சியின் கொள்கைகளை விவரிக்கிற பாடல்கள் இசையமைக்க பெற்று சமூக ஊடக தளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. விசிகே சாங்ஸ் அல்லது திருமா பாடல்கள் என்று நீங்கள் தேடி பார்த்தாலே நிறைய பாடல்கள் கிடைக்கும். அந்த வரிசையிலே இன்றைக்கு இந்த 6 பாடல்களும் இணைந்திருக்கின்றன. நம்முடைய கொள்கைகளை இசை வடிவில் எடுத்துச் செல்ல வேண்டும், நடன நாட்டிய வடிவில் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கருத்தியல் சார்ந்து சிந்திக்கிற தலைவர்கள் கட்சியை இன்றைக்கு உருவாகி இருக்கிறோம் என்பதற்கு இந்த மேடை ஒரு சான்றாக இருக்கிறது. பிரபலமான பாடலாசிரியர்களை கொண்டு பாடலை எழுத வேண்டும் என்று முயற்சிக்காமல், பிரபலமான இசை அமைப்பாளர்களை கொண்டு இசை அமைத்திட வேண்டும் என்று கருதாமல், நாமே எழுதலாம் என்கிற அந்த துணிச்சல், நம்மோடு இருக்கிற தோழர்களை கொண்டே இசை அமைக்கலாம் என்கிற முடிவு, நாம் எந்த அளவுக்கு களத்திலே முனைப்போடு செயலாற்றுகிறோம் என்பதை உணர்த்துகிறது. இதுதான் ஆளுமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை. எனக்கு எங்க பாட்டு எழுத வரும், அதுக்கெல்லாம் கைதேர்ந்த தமிழ் அறிஞர்கள், புலவர்கள், பாடலாசிரியர்களால் தான் முடியும் என்று எண்ணாமல், ஏன் இந்த கொள்கையை புரிந்திருப்பவன் நான், புரட்சியாளர் அம்பேத்கரை அறிந்திருப்பவன் நான், களத்திலே திருமாவளவனோடு கைகோர்த்து நிற்பவன் நான், என்னால் ஏன் எழுத முடியாது என்று துணிந்து ராமதாஸ் அவர்கள் 2 பாடலை எழுதியிருக்கிறார். வெங்கல் கோணீலன் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அதை போல கலையரசன் எழுதியிருக்கிறார். இப்படி கட்சி பொறுப்பாளர்களே பாடல்களை எழுதவும் இசை அமைக்கவும்
அதற்கான நடன நாட்டிய நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கவும் முன்வந்திருக்கிற துணிச்சல் எதை காட்டுகிறது என்றால், நமக்கு களத்திலே ஒரு நெடிய அனுபவம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது. அதுதான் தன்னம்பிக்கைக்கான ஒரு அடையாளம். களப்பணி ஆற்றக்கூடியவர்களுக்கு இத்தகைய முனைப்பு என்பது இயல்பாக உருவாகும். இல்லை என்றால் எல்லாவற்றிலும் ஒரு தயக்கம் இருக்கும். தயக்கம் இருந்தால் தேக்கம் இருக்கும். தேக்கம் இருந்தால் வளர்ச்சி இருக்காது. இந்த பாடலை பார்த்து 4 பேர் கேலி செய்வார்கள் என்று எண்ணாமல், தன்னம்பிக்கையோடு பாடலை எழுதுகிற அந்த முனைப்பு தான் வளர்ச்சிக்கான முதல் படி. தனிப்பட்ட முறையிலே தனிநபர் தங்களுடைய ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் அதுதான் முதற்படி. ஒரு மாபெரும் இயக்கத்தை அடைகாப்பதற்கான, சிதைந்து போகாமல் நேர்த்து போகாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு முயற்சி அது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஏராளமான எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் அந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஏராளமான இதழ் ஆசிரியர்கள் இருந்தார்கள். ஒரு கட்சிக்கு எவ்வளவு பத்திரிகைகள் வேண்டும் என்பதற்கு திமுக வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். பெரியார் அரசியலை வளர்த்தெடுப்பதற்காக அண்ணா, கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், கவிஞர் கண்ணதாசன், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். கே ஏ மதியழகன், ஏராளமானவர்கள் பத்திரிகை நடத்தினார்கள். ஏராளமான கவிஞர்கள் பாடல்களை எழுதினார்கள். ஏராளமான எழுத்தாளர்கள் நாடகங்களை, தெருக்கூத்துகளை எழுதி இயக்கினார்கள், நடித்தார்கள். அண்ணாவே நடித்திருக்கிறார், கலைஞர் நடித்திருக்கிறார். அப்படி ஒரு தெருக்கூத்திலே, ஒரு மேடை நாடகத்திலேதான் ராதா ரவி அவர்கள் கலைஞருக்கு கலைஞர் என்ற பட்டத்தை வழங்கினார். அவருடைய நடிப்பு திறனை பல வகையிலும் அவருக்கு ஆற்றல் இருக்கிறது. எனவே ஒரு ஆற்றல் இருந்தால் அந்த ஒரு ஆற்றலை குறிப்பிட்டு பட்டம் தரலாம். இவருக்கு பன்முக ஆற்றல் இருக்கிறது. எனவே இதற்கு பொருத்தமான பட்டம் கலைஞர் என்று சொல்லுவதுதான் என ராதா ரவி அவர்களால் கலைஞருக்கு வழங்க பெற்ற பட்டம் தான் கலைஞர் என்கிற பட்டம். எம் ஆர் ராதா ரவி அவரும் ஒரு திரைக்கலைஞர். மேடையிலே மட்டுமல்ல, திரைப்படத்திலும் பெரியாரின் கருத்துக்களை, பகுத்தறிவு கருத்துக்களை பேசியவர். என் எஸ் கலைவாணன் திரைப்படத்திலே பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி பகுத்தறிவு கருத்துக்களை திரைப்படங்களிலே சேர்த்தவர். ஏன்? எம்ஜிஆரே திராவிட இயக்கத்தின் அரசியலை, பெரியார் அரசியலை, திமுக அரசியலை திரைப்படங்களில் பேசியவர், எடுத்துரைத்தவர். அப்படி திரைப்படங்களை இயக்கத்தை வளர்ப்பதற்கு பயன்படுத்திக் கொண்டார்கள். இதழ்களை இயக்கத்தை வளர்ப்பதற்கு பயன்படுத்திக் கொண்டார்கள். கவிஞர்களையும் புலவர்களையும் பயன்படுத்தி ஏராளமான நூல்களை எழுதினார்கள். கருத்தரங்குகளை நடத்தினார்கள். பாட்டு மன்றங்களை நடத்தினார்கள். பட்டிமன்றங்களை நடத்தினார்கள். சொற்போர் நடத்தினார்கள். வழக்காடு மன்றங்களை நடத்தினார்கள். இப்படித்தான் மக்களிடத்தில் இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தார்கள். வாடகைக்கு ஆள் பிடிக்க முடியாது. எல்லா நிகழ்வுகளுக்கும் சம்பளம் கொடுத்த ஆட்களை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அந்த இயக்கத்தில் இருந்தே அப்படி உருவானார்கள். எத்தனை எத்தனை கவிஞர் பெருமக்கள், ஒவ்வொருவரும் ஆற்றல் நிறைந்த பேச்சாளர்களாக இருந்தார்கள். பிரச்சார பீரங்கிகளாக இருந்தார்கள். நாஞ்சில் மனோகரன் பேசுகிறார் என்றால் அவருக்கென்று பல நூற்றுக்கணக்கானவர்கள் திரளுவார்கள்.
நாவலர் நெடுஞ்செழியன் பேசுகிறார் என்றால் அவருடைய பேச்சு ஆயிரக்கணக்கானவர்களை ஈர்க்கும். பேராசிரியர் அன்பழகன் பேசுகிறார் என்றால் அந்த செந்தமிழ் நடைக்க மொழியை கேட்பதற்காக அறிவார்ந்த கூட்டம் ஆயிரக்கணக்கிலே திரளும். கலைஞர் பேசுகிறார் என்றால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடி காத்து கிடப்பார்கள். இப்படித்தான் ஒரு இயக்கத்தை வளர்க்க முடிந்தது என்ற வரலாறு நமக்கு அறிந்த ஒன்றுதான், நாம் அறிந்த ஒன்றுதான். ஆகவே எல்லோரும் எழுத்தாளர்களாக பரிணமிக்க வேண்டும், பாடல் ஆசிரியர்களாக வளர வேண்டும், இசை கலைஞர்களாக வளர வேண்டும், பாடகர்களாகவும் தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நடன நாட்டிய கலைஞர்களாகவும் மாற வேண்டும், ஆற்றல் மிகுந்த பேச்சாளர்களாக தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். உண்மையை பேசினால் பேச்சாளர்களாக மாறலாம். இட்டுக்கட்டி பேசுகிறவனால் பேச முடியாது. புனைவுகளை பேசுகிறவனால் பேச்சாளராக வளர முடியாது. அது அங்கொன்றும் இங்கொன்றும் சிலரால் மட்டும்தான் அப்படி வர முடியும். உண்மையை பேசுவதென்று முடிவெடுத்து மேடைக்கு முன்னால் வந்து நின்றால் நீ ஒரு பேச்சாளனாய் வளர்ந்து விட முடியும். களத்தில் கண்டதை பேசும் துணிச்சல் பெற்றால் நீ ஒரு பேச்சாளனாக வந்துவிட முடியும். மக்கள் மீது அக்கறை கொண்டு பேசினால் நீ ஒரு பேச்சாளனாக வளர்ந்து விட முடியும். மாந்தநேயம் கொண்டிருந்தால் நீ ஒரு பேச்சாளனாக வளர்ந்து விட முடியும். நினைப்பதை எடுத்து சொல்லுகிற ஆற்றல் தான் பேச்சாற்றல். அது ஒரு இயக்கத்தை வளர்ப்பதற்கு மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை. இந்த வகையில ராமதாஸ் அவர்களும் எங்கள் கோணிலன் அவர்களும் மற்றவர்களும் ஒன்று சேர்ந்து நாம் ஏன் இதை இசை வடிவிலே கொண்டு வரக்கூடாது, மீன் பிடிக்கிற இடத்திலே பாடுகிற பாடலை அங்கும் இங்கும் நாம் நடமாடிக்கொண்டிருக்கிற போது பாடுகிற இந்த பாடலை இன்னும் ஏன் முறைப்படுத்தக் கூடாது, நல்ல தமிழில் எழுதக்கூடாது, இசை வடிவில் படைக்க கூடாது என்ற கேள்வி இயல்பாக எழுந்து அதன் அடிப்படையில் உருவான இந்த 6 பாடல்களையும் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆவடி நாசர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அவர்களும் இந்த மாநகரத்தின் மேயர் உதயகுமார் உள்ளிட்டவர்களும் பங்கேற்று சிறப்பிக்கிற ஒரு பெரு நிகழ்வாக இது மாறி இருக்கிறது. அந்த வகையில் நான் மகிழ்ந்து உங்களை பாராட்டுகிறேன். நெடுநேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்குகிறது. ஆளாளுக்கு இப்போது பரப்புரை செய்ய தொடங்கிவிட்டார்கள், புறப்பட்டு விட்டார்கள். ஒரு வருடம் இருப்பதற்கு இடைவெளி இருப்பதற்கு உள்ள காலத்திலேயே சற்று முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தனது பரப்புரையை தொடங்கிவிட்டார். அவரை பார்த்து நடிகர் விஜய் அவர்களும் பரப்புரையை தொடங்கிவிட்டார். என்னிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் எப்போது பரப்புரையை தொடங்க போகிறீர்கள் என்று. முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடுகிறவர்கள் ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே தங்கள் களப்பணியை தொடங்கிவிட்டார்கள். நாங்கள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களோடு இணைந்து அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கைகளை காப்பதற்கான களத்தில் போராடி கொண்டிருப்பவர்கள். அதில் கவனமாக நாங்கள் இருக்கிறோம். அதற்கான களப்பணிகளை ஆற்றுகிறோம். அதற்கான பாதுகாப்பு பணிகளில் கவனம் செலுத்துகிறோம் என்று பதில் சொன்னேன். ஒரு தம்பி சொன்னார், அப்படி என்றால் நீங்கள் முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போட மாட்டீர்களா என்று. இப்போது வந்து அமர்ந்ததும் ஒரு தம்பி, இந்த நாட்டியத்தை ஒருங்கிணைத்த தம்பி வந்து என்னிடத்திலே கேட்டார். கேட்கறன்னு தப்பா நினைக்காதீங்க, நீங்க ஏன் முதலமைச்சர் அப்படின்னு போட்டி போட மாட்டேங்கிறீங்க, களத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நம்முடைய பணிகளை பார்த்து மக்கள் முடிவு செய்ய வேண்டும் யார் முதலமைச்சர் என்று. நாமே வலிந்து அப்படி அறிவித்துக் கொள்வதில்
ஒன்றும் அர்த்தமில்லை, பயனும் இல்லை என்று சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீங்க அப்படி சொல்லணும், அதுதான் நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னார். தோழர்களே, இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால், செவிகளை கூர்த்தீட்டி நீங்கள் கவனிக்க வேண்டும். கவனத்தை குவித்து என் சொற்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் நாம் பேசுகிற அரசியலுக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிற அரசியலுக்கு ஆபத்து சூழ்ந்துள்ளது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே இந்தியாவின் தலைமை நீதிபதியாக இருக்கிற மாண்புமிகு B.R. கவாய் அவர்களை நோக்கி ஒரு சனாதன சங்கி தனது செருப்பை தூக்கி வீசியிருக்கிறார். B.R. கவாய் R.S. கவாய் அவர்களின் வாரிசு. R.S. கவாய் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வாரிசு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மறைந்த போது குடியரசுக் கட்சி உருவானது. அந்த குடியரசுக் கட்சி கொஞ்ச காலத்தில் 2 பிரிவாக தேசிய அளவிலே உடைந்தது. ஒன்று கோபர்கடே பிரிவு, இன்னொன்று R.S. கவாய் பிரிவு. அந்த குடியரசுக் கட்சியின் மூத்த தலைவர் R.S. கவாய் அவர்களின் வாரிசுதான் B.R. கவாய். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உள்வாங்கிய ஒருவர் இன்றைக்கு இந்தியாவின் தலைமை நீதிபதியாக இருக்கிறார் என்பது அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமை நிறைந்ததாகும். அவர் இன்றைக்கு அவமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று பொருள். இந்த நாடெங்கிலும் சனாதனம் தலைவிரித்தாடுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. என்ன துணிச்சல்! உச்ச நீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதியின் முகம் நோக்கி, அவரை நோக்கி தன் காலணியை எடுத்து ஒருவன் வீசுகிறான் என்றால் அந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? 11 ஆண்டுகளாக சனாதனிகள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள் என்பதில் இருந்துதான் அந்த துணிச்சல் வருகிறது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் அவர்களின் ஆட்சி நடக்கிறது என்கிற நிலையில் இருந்துதான் அந்த துணிச்சல் வருகிறது. எண்ணற்ற பல அம்பேத்கரியவாதிகள் சனாதனிகளிடம் கட்டுண்டு கிடக்கிறார்கள் என்கிற நிலையில் இருந்துதான் அந்த துணிச்சல் வருகிறது. தென்னிந்திய மாநிலங்களிலும் இன்றைக்கு சனாதனத்தை வேறுபட செய்கிற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் அவர்களின் முயற்சி எடுபடவில்லை. அதற்கு திமுக ஒரு பங்களிப்பு செய்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதற்கான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகிறது. வெளிப்படையாக சனாதன எதிர்ப்பை, சங்க பரிவாரங்களின் எதிர்ப்பை, பாரதிய ஜனதாவின் எதிர்ப்பை இன்றைக்கு ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உயர்த்தி பிடிக்கிறது. இதை விட வேறு என்ன காரணம் வேண்டும் திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் பயணிப்பதற்கு? அம்பேத்கர் அரசியலுக்கே ஆப்பு வைக்கிற, வேட்டு வைக்கிற ஒரு கும்பலை எதிர்ப்பது இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால். அகில இந்திய அளவில அதிலே இன்றைக்கு ஒரு உறுதிப்பாட்டோடு இருக்கிற ஒரு மாநில கட்சி என்று பார்த்தால், அதுவும் ஆளும் கட்சி என்ற நிலையிலே இருக்கிற ஒரு கட்சி என்று பார்த்தால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதிமுக திராவிட இயக்கமாக இருக்கலாம், ஆனால் பாஜகவோடு இன்றைக்கு கொஞ்சி குழவி கொண்டிருக்கிறது
தேர்தல் கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய தலைமுறையை பாஜகவிடம் ஒப்படைப்பதற்கு அவர்கள் சிவப்பு கம்பளம் இருக்கிறார்கள். அதிமுக தலைவர்கள் நடிகர் விஜய் போன்றவர்களும் இன்றைக்கு அதே நிலைப்பாட்டோடு இயங்குகிறார்கள் என்பதுதான் அவர்களின் நடவடிக்கைகளில் இருந்து தெரிய வருகிறது. பாஜகவை கொள்கை எதிரி என்று சொன்னாலும் என்ன கொள்கையை எதிர்க்கிறோம் என்று இதுவரையில் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. பாஜகவின் கொள்கை என்ன, அதை எந்த கோணத்திலே விஜய் எதிர்க்கிறார், ஒரு நாளும் பேசியதில்லை. ஒப்புக்காக தொடங்கிய நாளில் இருந்து கரூர் கொடுங்குயரம் வரையில் அவர்கள் திமுக வெறுப்பை மட்டுமே உமிழ்ந்திருக்கிறார்கள். வேறு எதுவும் அவர்கள் இதுவரையில் இதுதான் எங்கள் கொள்கை கோட்பாடு என்று பேசியதில்லை. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற இந்த கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் சனாதனிகளின் கை ஓங்கும், சங்கிகளின் கொட்டம் தலைவிரித்தாலும் சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் வெளிப்படையாக வீதிக்கு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியலை, தந்தை பெரியார் பேசிய அரசியலை சிதைப்பார்கள். அதன் பிறகு நம்மால் இங்கே அரசியல் செய்ய முடியாது, இடதுசாரி அரசியலை பேச முடியாது, அம்பேத்கரியத்தை பாதுகாக்க முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நேர்ந்திருக்கிறதோ அது தமிழ்நாட்டிலும் நேரும், பீகாரில் என்ன நடக்கிறதோ தமிழ்நாட்டிலும் நடக்கும். ஆணவ கொலைகள் அதிகரிக்கும், சாதி பெருமிதம் பெருகும், சாதி வெறியர்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் கொட்டமடிக்கிறார்கள், நாளைக்கு ஆட்சி அதிகார பீடத்திலும் கொட்டமடிப்பார்கள். காவல்துறையிலும் வருவாய்த்துறையிலும் அந்த சனாதன சக்திகள் வலுப்பெற்று விடுவார்கள். இதிலிருந்து தமிழ்நாட்டையும் இந்திய மண்ணையும் காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா? சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டுமா வேண்டாமா? நாடு முழுவதும் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், இனி என்ன செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பலாம். தமிழ்நாடு ஒன்று தப்பி பிழைத்தால் போதும் இந்தியாவை காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டிலே அவர்களை நாம் வீழ்த்தினால் போதும் இந்தியா முழுவதும் இடதுசாரி அரசியலை நாம் உயர்த்தி பிடிக்க முடியும். தமிழ்நாட்டை தாண்டி பல மாநிலங்களுக்கு நான் சென்று வருகிறேன். அண்மையிலே நான் உத்தரப்பிரதேசம் லக்னோ போயிருந்தேன். அங்கே உள்ள தலித் தலைவர்கள், இதர சிறுபான்மை சமூக தலைவர்களை எல்லாம் அழைத்து பேசினேன். குஜராத்திலே அகமதாபாத்தில் அங்குள்ள தலைவர்களை எல்லாம் அழைத்து பேசினேன். அண்மையிலே மகாராஷ்டிராவில் நாக்பூரிலே அம்பேத்கர் இயக்கங்கள், பௌத்த இயக்கங்கள், சிறுபான்மை மதங்களை சார்ந்த இயக்கங்களின் தலைவர்கள் என்று 30க்கும் மேற்பட்டவர்களை சந்தித்து பேசினேன். எல்லோரிடமும் நம்முடைய குமுறல் தான் இருக்கிறது, நம்மிடம் இருக்கிற கொதிப்பு தான் இருக்கிறது, நம்மிடம் உள்ள கொந்தளிப்பு தான் இருக்கிறது. ஆனால் வெகுண்டெழ முடியவில்லை. ஏனென்றால் அம்பேத்கர் பெயரில் இயக்கம் நடத்துகிறவர்கள் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ சனாதன சங்கிகளோடு போய் கட்டுண்டு கிடக்கிறார்கள், முடங்கி போய் கிடக்கிறார்கள். வெளிப்படையாக பிஜேபியோடு உறவு வைத்திருப்பவர்களும் பிஜேபியோடு உறவு வைத்திருக்கிற இதர கட்சிகளோடும் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய ஒரே இயக்கம் அவர்கள் சொன்னது, நான் சொல்லவில்லை, அவர்கள் சொன்னது, சனாதன சக்திகளை மூர்க்கமாக எதிர்க்கிற ஒரே சக்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான், நாங்களும் விசிகே தான் என்று அங்கே உள்ள தோழர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் என்னிடத்தில் வந்து பேசியது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. அவர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு அகில இந்திய அளவிலே நாம் பணியாற்ற வேண்டி இருக்கிறது. ஒரு தேசிய பார்வை தேவைப்படுகிறது. அதற்கு ஒரு அடித்தளமாக இருப்பதுதான் இந்தியா பிளாக் கூட்டணி.
காங்கிரஸ். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் ஒருவர் பாஜகவை வீழ்த்துவதற்கு ஒரே ஆயுதம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம்தான் என்று உயர்த்தி பிடிக்கிறார் என்றால் அது ராகுல் காந்தி என்கிற தலைவர் தான். அவர் அப்படி இன்றைக்கு இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு தூண்டுகோல் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது, மறுத்துவிட முடியாது. இதை நான் பல ஆண்டுகளாக அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து பேசிக் கொண்டே இருக்கிறேன். முதலாக மோடி டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்த போது அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இந்த கும்பலால் என்று அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை புதுச்சேரியில் நடத்தினோம். அந்த நாளில் இருந்து மேடைக்கு மேடை மேடைக்கு மேடை அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து 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 என்று நாம் கூக்குரலிட்டோம். ராகுல் காந்தி அவர்களிடத்திலே அனுமதி பெற்று 1 மணி நேரம் அவரோடு நாங்கள் உரையாடிய போது அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து இருக்கிறது என்பதை எடுத்துரைத்தோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு எனது அருமை தோழர்களே, ஒரு அம்பேத்கர் இயக்கவாதியை போல, ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டரை போல, தலைவரை போல இன்னைக்கு நாடு முழுவதும் இப்படி அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி காட்டுகிறார் ராகுல் காந்தி என்றால் இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவையை இந்தியா பிளாக் உணர்ந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பங்கு உண்டு. அந்த கூட்டணி பாதுகாக்கப்பட்டால்தான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். அந்த கூட்டணி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தமிழ்நாட்டிலே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சிதறாமல் இருக்க வேண்டும். 2026 தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும். அதை சிதறடிப்பதற்குத்தான் விஜய் போன்றவர்களை இங்கே களத்தில் இறக்கி இருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. பெரியார் அரசியலையும் சிலர் கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள். திராவிட அரசியலையே கொச்சைப்படுத்துகிறார்கள். இவர்கள் எல்லாம் தமிழர் என்கிற போர்வையிலே பாஜகவினருக்கு துணை போகிறார்கள் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. தந்தை பெரியாருக்கு முன்னாலேயே திராவிடம் என்ற சொல்லை கையாண்டவர் பண்டிதர் அயோத்திதாசர், நம்முடைய முப்பாட்டன். திராவிட அரசியல் ஆரியத்திற்கு எதிரானது என்பதை நிலைநிறுத்தியவர்கள். அந்த அரசியலுக்கே வைத்து வைக்கிறது ஒரு கும்பல். திமுகவை வீழ்த்துகிறோம் என்ற பெயரிலே திராவிட அரசியலையே வீழ்த்த பார்க்கிறார்கள். அதிமுகவை அவர்கள் மிக இலகுவாக வீழ்த்திவிட முடியும் என்று நம்புகிறார்கள். திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணியை சிதறடித்தால் தான் முடியும் என்று கணக்கு போடுகிறார்கள். அதற்கு இடம் கொடுக்காமல் இன்றைக்கு மிக உறுதிப்பாட்டோடு இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போது நீங்கள் புரிந்திருக்கக்கூடும் நாம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து கைகோர்த்து களத்தில் நிற்கிறோம் என்பதை. எனது அருமை தோழர்களே, இந்த புரிதலோடு நாம் களம் காண்போம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெறச் செய்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் நாடு தழுவிய அளவில் கங்கணம் கட்டிக் கொண்டு செயலாற்ற வேண்டும். தீப்பிடித்து எரிகிற ஒரு ஓரை காப்பாற்றுகிற போது அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற துடிப்பு எவ்வளவு இருக்குமோ அதே துடிப்போடு நாம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த இசைப்பேழையை வெளியிட்ட உங்கள் அனைவரையும் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.